போன பாட்டில் நம்ம தட்சன் மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக அசுரர்களோட குலகுருவான சுக்கிராச்சாரியாருக்கும் அப்புறம் சிவனுக்கும் அழைப்பு விடுக்கணும் அப்படின்னு சொன்னார். என்ன பிளான் வச்சுருக்காரோ தெரியல. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தட்சன் மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு அசுரர்களோட குலகுருவான சுக்கிராச்சாரியாருக்கும் அப்புறம் சிவனுக்கும் அழைப்பு விடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. இதை கேட்ட சபையில் இருந்த எல்லாருமே ஆடி போகிறாங்க. என்னது, மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு சிவனா? போன தடவை மகாசபை கூட்டம் நடக்கும்போதே சொன்னீங்களே, இனி எந்த மகாசபை கூட்டத்துக்கு சிவனுக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு கலந்துக்க வேணாம்னு சொல்லிங்களே, இப்போ மட்டும் என்ன திடீர்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு இந்திரன் கேட்க, என்ன பண்ணுறது, சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்குது. சம்மந்தப்பட்ட 2 பேரும் வரணும், அப்படின்னா தான் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். எந்த பிரச்சனைக்குன்னு பார்த்தா இந்திரன் சொன்ன சஞ்சீவி பிரச்சனைக்கு வரம் வாங்குறவரும் வரம் கொடுக்குறவரையும் கூப்பிட்டு வரம் வாங்காதீங்க வரம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது தான் போல். வரம் வாங்குறவருக்கும் வரம் கொடுக்குறவருக்கும் நடுவில் இவங்க பஞ்சாயத்து பண்ணுறாங்க. சரி, இதை கேட்டுட்டு சபையில் இருந்த மகாரிஷியோ சிவனை கூப்பிடாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு. தட்சனும் ரொம்ப பயப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். எதுக்காக அந்த சிவனை கூப்பிட்றேன் அப்படின்னு காரணம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் பரவசத்தில் ஆனந்தத்தில் துள்ளி குதிப்பீங்க அப்படின்னு சொல்ல, அங்கே இருந்த காசிவரிசியோ சிறப்பு, மிக சிறப்பு, நானே அந்த சிவனுக்கு அழைப்பு விடுக்கிற வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, ஆகட்டும் அப்படின்னு நம்ம தட்சனும் சொல்லிட்டு அந்த ஆலோசனை கூட்டத்தை தள்ளி வைக்கிறாரு. 10 நாளுக்கு அப்புறம் மீண்டும் மகாசபை கூட்டம் நடக்கணும், அதில் சிவனும் குலகுருவான சுக்கிராச்சாரியாரும் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். தற்சமயம் மகாசபையை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் அரண்மனையில் சந்திரனோட மூத்த மனைவி அக்காமார்கள்ட்ட நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போவும் மகாசபை முடிஞ்சதா இல்லை எப்போ முடியும் அப்படின்னு தொணன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே சமயம் அங்கே காசிவரிசியும் வராரு. அவரை பார்த்ததும் ரோகிணி மகாசபை முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, ரிஷியோ முடிஞ்சு அப்படின்னு சொல்ல, ரோகிணியும் சந்திரனை பார்க்க போகிறேன் அப்படின்னு துள்ளி குதிச்சுட்டு அந்த இடத்த விட்டே போகிறாங்க. மற்ற பொண்ணுங்கள்ட்ட காசிவரிசியோ தட்சன் வந்து மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு சிவனுக்கும் அழைப்பு விடுக்கிறாரு அப்படின்னு சொல்ல, பொண்ணுங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது, மகாசபை கூட்டத்துக்கு சிவனை கூப்பிட்ருக்காங்களா? ஏற்கனவே ஒரு தடவை அவர் இங்கே வந்துட்டு போனதுக்கு தான் இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, மீண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. தூரத்தில் அங்கே சதிதேவி ரேவதியோடு வர்றாங்க. இதை பார்த்ததும் சிவன் வர போகிறாருன்னு சதிக்கிட்ட சொல்ல வேண்டாம், தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவா, இந்த விஷயம் சதிக்கு தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு ரிஷிட்ட சொல்ல, காசிபரிசியோ சரின்னு சொல்லிடுறாரு. இங்கே மகாசபை கூட்டத்துக்கு வந்திருந்த எல்லாருமே ஒவ்வொருத்தராக கிளம்புறாங்க. தட்சணையும் வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்போ சந்திரனும் கிளம்ப தயாராக இருக்கும்போது, நம்ம சதி என்ன அவசரம், வசந்த கால விழா வரப்போகுது, அப்பாவும் மகாசபை கூட்டத்தில் பரபரப்பாக இருப்பார், வசந்த கால விழாவை ஏன் சந்திரன் தலைமையில் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனையை கேட்குறாங்க. எதுக்கு இந்த திட்டம்னா, ரேவதி அக்காவை சந்திரன் கூட நேரம் செலவழிக்க முடியாமல் இருக்கிறாங்கல்ல, வசந்த கால விழா காரணமாக வச்சு 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க தான் போல. கூடவே சதியோட அம்மாவும் ஆமாம் சந்திரனும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு கேட்க, தட்சனும் சரின்னு சொல்கிறாரு. வசந்த கால விழாவை சந்திரன் தலைமையில் நடத்தலாம் அப்படின்னு அமைச்சரை கூப்பிட்டு, இது சரியான முடிவு, நானும் மகாசபை கூட்டத்தை நடக்கிறதுனால பரபரப்பாக இருப்பேன், மக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிடுங்க, வசந்தகால விழா சந்திரன் தலைமையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த பக்கம் கைலாயத்தில் நம்ம நந்தி சிவன் உட்கார்ற பீடத்துக்கு பக்கத்தில் உட்காந்து சிவனை நினச்சி ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. எப்போவும் நந்தி சோகமாக இருந்தால் அந்த 2 சிவகணங்கள் நந்தியை வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ நந்தி ரொம்ப மனசுடைஞ்சு உட்காந்து சோகத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் நந்தி அப்படின்னு விசாரிக்கிறாங்க சிவகணங்கள். திரும்ப என்னன்னு கேட்க, நம்ம நந்தி சொல்கிறாரு, வருஷத்தில் இந்த ஒரு நாள் மட்டும்தான் சிவன் இங்கே இருக்க மாட்டாராம். ரொம்ப சோகத்தில் யார்கிட்டையும் பேசாமல் தனிமையில் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு யார் கண்ணையும் படாமல் இருப்பாராம். இந்த நாளில் தான் நந்தியும் வருத்தப்பட்டுட்டு இருப்பாராம். சிவன் தனிமையில் இருக்கிற காரணத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாராம். நம்ம நந்திக்கு சிவன் ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியாதான். என்ன காரணம்னு தெரியாமல் நந்தி சிவன் சோகத்தில் இருக்காருன்னு நந்தியும் ரொம்ப சோகத்தில் இருக்கிறாரு. இதை சிவகணங்கள்கிட்ட சொல்லி நந்தி வந்து வருத்தப்பட்டு இருக்கிறாரு. இதே சமயம் சந்திரனோட அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு காசிபரிசியும் சிவன் மகாசபையில் கலந்துக்கிற அழைப்பு தட்சன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு செய்தியை எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த செய்தியை சொன்னதும் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சா ரொம்ப பயப்படுறாங்க. இது சந்தோஷமான செய்தி தான். தட்சனோட செயல்களில் மாற்றம் தெரியுது, ஏதாவது நல்லது நமக்கு சிவன் மூலமாக கூட நடக்கலாம் அப்படின்னு காசிபரிசி வந்து சந்தோஷமாக சொல்கிறாரு. இங்கே ததீசி முனிவரும் அங்கே தான் இருக்கிறாரு. இதை கேட்ட அவரும் இதில் ஏதோ ஒரு சதி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நன்மைக்கு தான், இதுவும் இறைவனோட திருவிளையாடல்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம சந்திரனோட அம்மாவுக்கு மனசில் ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. இந்த பக்கம்
நாரதர் வந்து கைலாய மலைக்கு வர்றாரு. அப்போ அந்த கைலாய மலையில் யாருமே இல்லை, சிவனும் அங்கே இல்லை. அப்போ நந்தி அங்கே வர்றாரு. எங்கே சிவனை காணோம் அப்படின்னு நந்திகிட்ட விசாரிக்கிறாரு நாரதர். ஆனால் நந்தி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஏன் இப்படி சோகமாகவே இருக்கு அப்படின்னு நந்திக்கிட்ட கேட்க, நந்தியோ நாரதர்கிட்ட ஏன் உங்களுக்கு இந்த நாளை பற்றி தெரியாதா, சிவன் தனிமையில் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு நாரதர், இந்த நாளை சிவனால் மறக்கவே முடியாது, சிவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு துக்க நாள், நான் என்ன பொழுதுபோக்குறதுக்கும் கலகம் பண்ணுறதுக்கு தான் கைலாய மலைக்கு வந்துட்டு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நீ நினைக்கிற மாதிரி தான் நானும், சிவன் தனிமையில் இருக்கிறார், தனிமையில் மனமுடைந்து இருக்கிறார், தனிமைப்படுத்தப்பட்டார், இந்த சிருஷ்டியை காப்பதற்காக தன்னோட மனதுக்கு மிகவும் நெருக்கமானவரை பிரிஞ்சு வாழக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டார். நாரதர் சொல்கிறாரு, இதே அமங்கல நாளில் தான் தன்னோட சரிபாதியை பிரிஞ்சு தனிமைப்படுத்தப்பட்டார்னு நந்திட்ட சொல்கிறாரு. அப்படியே சுடுகாட்டில் இருக்கிற நம்ம சிவனையும் காமிக்கிறாங்க. சுடுகாட்டில் சுற்றி பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையில் சிவன் நடுவில் உட்காந்து சோகத்தோட மொத்த உருவமாக துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்கிறாரு. நாரதர் சொன்ன விஷயத்தை கேட்ட நந்தி, என்னது சிவனோட உடம்புல சரிபாதி பிரிஞ்சு, சிவனோட உடம்புல இருந்த சரிபாதி பிரிஞ்சு போச்சா, என்ன சொல்கிறீங்க, இந்த அடியனுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஆர்வமிகுதியில் கேட்குறாரு. அவருக்கோ திடீர்னு ஒரு எண்ணம் தோணுது. சரிபாதின்னு சொன்னதும் இந்த நாளுக்கும் தேவி சதிக்கும் ஏதேனும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சரியாக கேட்குறாரு. சிவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன அந்த சரிபாதி தேவி சதிதானா, சொல்கிறது சரியா அப்படின்ட்டு நாரதர்கிட்ட கேட்குறாரு. அப்படி பிரிஞ்சு போனது சதின்னா பரவாயில்ல, அவங்க திரும்பி கைலாயத்துக்கு திரும்பி வர்றதுக்கான அறிகுறி தெரியுது அப்படின்னா எனக்கு மகிழ்ச்சி தான். சிவனோட துயரம் சீக்கிரம் தீரப்போகுதுன்னு நினைக்கும்போது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சின்னு நாரதர்கிட்ட சொல்கிறாரு. நினச்சதே சரிதானே, இது நடக்கும் தானே அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்குறாரு. இப்போ தான் நாரதர் நந்தியை, கவலைப்படாத, எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல, நந்தி எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்குறாரு. ஆனால் நாரதர் அமைதியாக இருக்கிறாரு. இதை பார்த்த நந்தி, ஏன் மௌனமாக இருக்கிறீங்க, ஒரு சின்ன தகவலாவது சொல்லுங்க அப்படின்னு நச்சரித்து கேட்க, நாரதோ இப்போதைக்கு நான் இதை மட்டும்தான் சொல்கிறேன், அதுக்கு மேலே வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ நாரதர் சொல்கிறாரு, சிவன் இப்போ ஒரு பயங்கரமான வைராகியத்தில் இருக்கிறாரு, ஆனால் அந்த வைராகியத்தை குறைச்சி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் முடிவு பண்ணிட்டாரு. என் கடவுள் நாராயணன்னு கும்பிட்டுட்டு இருக்கேனே தினமும், அவருடைய விருப்பம் தெரிஞ்சும் அப்புறம் அவருடைய பக்தனை நான் சும்மா இருப்பேனா, இல்லை, அதுக்காக நான் எல்லா இடத்துலையும் அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கான காரியம் நடக்கிற வரைக்கும் கைவிட போகிறது கிடையாது. சிவனுக்கு எல்லாம் சிறப்பாக அமையும், அதுக்கு நானும் எல்லாம் வல்ல விஷ்ணுவும் அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு நந்திட்ட சொல்கிறாரு. நீங்கள் கும்பிட்ற கடவுளை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் என் கடவுளும் வைராகியத்தை விட மாட்டார், அப்படி ஒரு வைராகியத்தை விட எத்தனை காலம் ஆகுமோ அப்படின்னு நந்தி கவலையாக சொல்கிறாரு. நாரதரோ, கவலைப்படாத நந்தி, எல்லாம் நல்லதே நடக்கும். அதுபோல் தட்சமாபுரியில் நடக்கிற வசந்தகால விழா நடக்குதில்ல, அதில் சிவனை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறோம். வசந்தகால விழாவில் கலந்துக்கிற எல்லாத்துக்கும் வசந்தமான நிகழ்வுகள் தான் நடக்கும். அதுபோல் நம்ம சிவனுக்கும் இனி எல்லாமே வசந்த காலமாகவே இருக்கட்டும், நாம் எப்படியாவது சிவனை வசந்தகால விழாவில் பங்கெடுத்துக்க வைக்கணும் அப்படின்னும் நந்தியும் நாரதரும் திட்டம் போடுறாங்க. இந்த பக்கம் அரண்மனையில் சகோதரிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சந்திரனையும் ரோகிணியையும் கலைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது சகோதரிகளில் ஒருத்தவங்க ரோகிணிகிட்ட, இப்படி ஒருத்தையே சந்திரன்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தால் ரேவதிக்கு சந்திரன் கூட நேரம் செலவழிக்க முடியாமல் போயிடுமா இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரோகிணியை, அப்பாவியா சிரிக்கிறாங்களே தவிர இப்போவும் தங்கச்சிக்கு படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கலை. ஆனால் ரேவதி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் ரேவதியை பார்த்து அவங்க அக்காக்களில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உன் இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக ரோகிணி கூட சண்டைக்கே போயிருப்பேன், சந்திரன் உனக்கு மட்டுமா புருஷன், எனக்கும் தான் புருஷன் அப்படின்ட்டு பங்குக்கு போய் நிற்பேன், எவ்வளோ பெரிய மனசு உனக்கு, எவ்வளோ பெருந்தன்மை உனக்கு, உன் அக்கா மேலே எவ்வளவு பாசம் அப்படின்னு பாராட்டுறாங்க. ரேவதி படுற கஷ்டம் தெரியாமல் அக்கா அப்படி சொல்லிடுறாங்க. ரேவதி படுற கஷ்டத்தை சொன்னால் தானே தெரியும் மற்றவங்களுக்கும். இது தெரிஞ்ச ரெண்டே பேர், ஒன்று சதி, இன்னொன்று அவங்க அம்மா. இது தெரியாமல் மற்ற சகோதரிகளும் சொன்னதை திரும்ப திரும்ப பேசி ரேவதியோட மனத்தை கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம சதி தேவி ரேவதிட்ட, சும்மா இங்கேயே நிற்காமல் நீயும் சந்திரன் பக்கத்தில் போய் நில்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பையும் சந்திரன் எந்த பக்கமும் திரும்பாமல் ரோகிணி பக்கமே முழு கவனத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாரு. ரேவதியும் மெதுவாக சந்திரன்கிட்ட நடந்து போகிறாங்க. சந்திரனும் கடமைக்கு ஒரு தடவை ரேவதியை பார்த்துட்டு ரோகிணி பக்கமே பேசிகிட்டு இருக்கிறான். ரேவதியை கண்டுக்கிறது இல்லை. இதை பார்த்த சதிதேவியோ தன்னோட அம்மாவை பார்க்குறாங்க. என்னம்மா இவர் ரேவதியை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. அதே சமயம் பிரஜாதிபதி தட்சன் அறிவிப்பு கொடுத்து சந்திரனை மேலே அவைக்கு வர சொல்கிறாரு. அப்படியும் சந்திரன் ரேவதியை புறக்கணிச்சிட்டு
ரோகிணி தான் கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு. சதிதேவியும் அக்கா நீயும் சந்திரன் கூட போ அப்படின்னு சொல்ல அவங்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்த போகிறாங்க. இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது ரோகிணி மூத்த தாரமாக இருந்தாலும் ரேவதி தான் வயசு வித்தியாசத்தில் பெரியவங்க. ரோகிணியோட அக்கா தான் ரேவதி. ஏன்னு தெரியல, ரேவதியை தான் 2ஆம் தாரமாக கட்டி கொடுத்துருக்குறாங்க சந்திரனுக்கு. இதை தெரிஞ்சு தான் வயசு வித்தியாசத்தில் மூத்தவங்க தான் போகணும் அப்படின்ட்டு ரேவதியை கூட போக சொல்கிறாங்க நம்ம சத்யதேவி. அப்போன்னு பார்த்து ரோகிணி சும்மா இருக்காமல் மரியாதையும் அதிகாரமும் வயசோட அடிப்படையில் தானா, ஏன் எனக்கு இல்லையா, நானும் வருவேன் சபையில் எல்லாரும் முன்னாடியும் கேட்குறாங்க. இதை கேட்ட ரேவதி அமைதியாக நின்றுடுறாங்க. தட்சணை இதை பார்த்துட்டு இளைவல் அப்படின்னு உனக்கு அதிகாரம் இல்லாமல் இல்லை, உனக்கு எல்லாத்துலேயும் பங்கு உண்டு. சரிவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது ரேவதி மேலே, தங்கைக்காக இதெல்லாம் விட்டு கொடுப்பா அப்படின்னு நீயும் ஆசைப்பட்டு வேற கேட்டுட்ட, வாங்க அப்படின்னு கூப்பிட சந்திரனுக்கும் ரோகிணிக்கும் ஒரே சந்தோஷம். ஆனால் ரேவதியால் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சும்மா ஒரு தடவை புன்னகையை மட்டும் போட்டுட்டு மனசுக்குள்ளேயே கஷ்டப்படுறாங்க. சந்திரனும் ரோகிணியும் போய் அந்த மரியாதையை ஏற்றுக்கிறாங்க. இதெல்லாம் கீழே இருந்து பார்க்குற ரேவதியோ சோகத்தில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கண்ணீர் விட்டு அழுகு கூட முடியாமல் சபைக்கு மத்தியில் நிற்கிறாங்க. இதையெல்லாம் துளி கூட தெரிஞ்சுக்காத தட்சணம் அறிவிப்பை கொடுக்குறாரு. என்னென்னா, மகாசபை கூட்டம் மிக முக்கியம், வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வசந்தகால விழாவில் தலைமையேற்று நடத்த முடியாது, விழாவிலையும் பங்கெடுத்துக்க முடியாது. அதனால் எனக்கு பதிலாக என்னோடய இடத்துல இருந்து வசந்தகால விழாவில் எல்லா வேலைகளையும் சந்திரன் தான் செய்வார். அவருடைய தலைமையில் தான் வசந்தகால விழா நடக்கும் அப்படின்னு அறிவிப்பை கொடுக்குறாரு. இந்த முடிவில் எல்லோருக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு கேட்க எல்லோரும் புன்முறுவல் செய்கிறாங்க. சரி, எல்லாத்துக்கும் சந்தோஷம்னு தான் நானும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல சந்திரன் அப்போ உங்கள் இடத்துல இருந்து வசந்தகால விழாவை சிறப்பாக நடத்துவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம தட்சணம் சந்திரனுக்கு எல்லா ஒத்துழைப்பும் தாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வசந்தகால விழாவில் ஆரம்பம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்குமா. அதுக்கு 9 நதிகளில் இருந்து நீர் எடுத்துகிட்டு வருவாங்களாம் தட்சணோட மகள்கள். அதுலேயும் கங்கை நீரை எடுத்துகிட்டு வர முக்கியமான பொறுப்பு சதிதேவிக்கு வருது. சதிதேவியும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. இப்போ மகள்கள் எல்லோரும் நதியிலிருந்து தண்ணீர் எடுக்கிறதுக்காக குடத்தை தூக்கிட்டு அரண்மனையிலேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்ப அக்காக்களில் ஒருத்தவங்க ரேவதிட்ட, ரோகிணி எப்போ பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருக்கிறாளே அப்படின்னு உனக்கு கஷ்டமாகவே இல்லையா அப்படின்னு ஒரு அக்கா கேட்க, அதுக்கு ரேவதி பதில் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே ரோகிணி முந்திக்கிட்டு அதெல்லாம் அக்கா தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ரோகிணி இப்படி சொன்னதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு தலையாட்டுறாங்க ரேவதி. அப்படியே எல்லோரும் நதியில் தண்ணி எடுக்க போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னாச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ்.